திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை மூலக்கரைப்பட்டி காவல் நிலையத்தில் சேர்மவேல் என்கின்ற ஒரு நபர் மீதும் அவர் சார்ந்த குடும்பத்தினர் இருவர் மீதும் அரிவாள்கள் வைத்திருந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டு அவர்கள் மீது மூலக்கரைப்பட்டி காவல் நிலையத்திலே குற்ற எண் 240/2025 வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதை கண்டிக்கும் விதமாக பசுமை பாரத மக்கள் கட்சியினுடைய சார்பிலே இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆயுத தடை சட்டத்திலே மத்திய அரசும் மாநில அரசும் கொள்ளர்களுக்கான ஒரு விதிவிலக்கை வகுத்தளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தியும் அமேசான், பிளிப்கார்ட் போன்ற பன்னாட்டு நிறுவனங்கள் செய்யக்கூடிய, பன்னாட்டு நிறுவனங்கள் விற்கக்கூடிய ஆயுதங்களான விவசாய உபகரணங்களான அரிவாள்கள் விற்கும் போது கொள்ளர் பற்றையில் அரிவாள்களை அடிப்பதோ அதை விற்பனை செய்யவோ கூடாது என்பது எந்த வகையில் நியாயம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மூலக்கரைப்பட்டி காவல் நிலையத்தில் போடப்பட்ட அந்த வழக்கினை திரும்ப பெற வலியுறுத்தியும் ஏற்கனவே கடந்த ஜாதி மோதல்கள் ஏற்பட்ட சமயத்திலேயே வாவா நகரத்தில் இருந்து 900 அரிவாள்கள் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டது. பல கட்ட சட்ட போராட்டங்களுக்கு பிறகும், ஜனநாயக போராட்டங்களுக்கு பிறகும் அந்த வழக்கினை தமிழக அரசு வாபஸ் பெற்றுக்கொண்டு கைப்பற்றப்பட்ட 900 அரிவாள்களையும் உரிமையாளர்களிடமே திரும்ப ஒப்படைக்க சொல்லி நீதிமன்றம் உத்தரவு போட்டது. பிளிப்கார்ட், அமேசான் போன்ற நிறுவனங்களே அரிவாள்களை, விவசாய உபகரணங்களை விற்பனை செய்யும் போது கொள்ளர்கள் விற்பனை செய்யக்கூடாதா என்கின்ற கோணத்திலே இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மூலக்கரைப்பட்டி காவல் நிலையத்திலே போடப்பட்ட வழக்கினையும் சரி, தமிழ்நாடு முழுமைக்கும் கொள்ளர்கள் மீது போடப்பட்ட வழக்கினையும் தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும். இல்லை என்றால் இன்னும் ஒரு வார காலத்தில் அமேசான், பிளிப்கார்ட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வித் பில், ஜிஎஸ்டி பில்லோட சேர்த்து வாங்கப்பட்ட அரிவாள்களை 100 அரிவாள்களை திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையினருக்கு பசுமை பாரத மக்கள் கட்சி பரிசாக அளிக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இது தொடரும் பட்சத்தில் தமிழ்நாடு காவல்துறை தலைவர் அவர்களுக்கும், தமிழக உள்துறை செயலாளர்கள் அவர்களுக்கும், அமேசான், பிளிப்கார்ட் போன்ற பன்னாட்டு நிறுவனத்திலிருந்து வாங்கப்பெற்ற அரிவாள்களை தலா 100 வீதம் தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தில் பசுமை பாரத மக்கள் கட்சி பரிசாக அளிக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளது. திரும்ப பெறும் வகைக்கு ஆயுத தடை சட்டத்தை மத்திய அரசும் மாநில அரசும் திருத்துவதற்கு உண்டான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவும், ஆயுத தடை சட்டத்தில் கொள்ளர்களுக்கான விலக்கை அளிக்க வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த 1998 வருடத்திலே இதே போல திருநெல்வேலி மாவட்டத்திலே சாதிய படுகொலைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலத்திலே திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை சுமார் 900 அரிவாள்களை வாவா நகரத்திலே, அன்றைக்கு ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டம், இன்றைக்கு தென்காசி மாவட்டம், 900 அரிவாள்களை காவல்துறை பறிமுதல் செய்தது. அதை சட்டப்பூர்வமாக போராடியும், ஜனநாயக முறையாக போராடியும் அந்த வழக்கு திரும்ப பெறப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்ட, அதாவது காவல்துறை பறிமுதல் செய்யப்பட்ட 900 அரிவாள்களையும் அவர்கள் வசமே திருப்பி செலுத்த செங்கோட்டை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்திலே உத்தரவு பிறப்பித்திருக்கிறோம். அதாவது அரிவாள்கள் வைத்திருப்பது எந்த வகையிலும் குற்றம் அல்ல, அது ஆயுத தடை சட்டத்தின் கீழ் வருகிறது என்று காவல்துறை பொய்யான வழக்கு பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை நிறுத்துவதற்காகவும், அதற்குண்டான தடைகளை விதிப்பதற்காகவும் மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தியும் இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னொரு விஷயம், நீங்க எந்த அமேசான், பிளிப்கார்ட் இந்த சமூக வலைதளங்களில் வரக்கூடிய எந்த ஒரு நிறுவனத்திலும் இருந்தும் அரிவாள்களையும், கத்திகளையும், சுத்தியல்களையும், அதாவது விவசாய உபகரணங்களான அரிவாள்கள், சுத்தியல்கள், கத்திகள் போன்றவற்றை பிளிப்கார்ட், அமேசான் போன்ற ஆப்ல இருந்து நாம வாங்கிக்கலாம். ஒரு பிளிப்கார்ட், அமேசான் கூட விற்கக்கூடிய ஒரு பொருள் தமிழ்நாட்டிலே தடை செய்யப்பட்ட பொருளா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அதை பறிமுதல் செய்வதும், அதை வைத்து கொள்ளர்கள் மீது வழக்கு தொடுப்பதும் எந்த விதத்தில் நியாயம் என்பதை கேட்டுதான் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மூலக்கரைப்பட்டி காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய வழக்கை, குற்ற எண் 240/2025 வழக்கை
தமிழக அரசும் காவல்துறை மாவட்ட காவல்துறையும் வாபஸ் பெற வேண்டும். தவறும் பட்சத்தில் இன்னும் ஒரு வார காலம் கழித்து அமேசான், பிளிப்கார்ட் ஆப்புகளில் இருந்து வாங்கப்பெற்ற 100 அரிவாள்களை வித் பில்லு, ஜிஎஸ்டியோட பில்லு 100 அரிவாள்களை அடுத்த மக்கள் குறை தீர்க்கும் நாள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மக்கள் குறை தீர்க்கும் நாளில் 100 அரிவாள்களை அவர்களுக்கு பசுமை பாரத மக்கள் கட்சி பரிசாக அளிக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஏதோ திருநெல்வேலி மாவட்ட பிரச்சனையோ தென்காசி மாவட்ட பிரச்சனையோ கிடையாது. தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கக்கூடிய கொள்ளர் சமூகத்துக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. இது மாவட்ட காவல்துறைக்கு எப்படி 100 அரிவாள் பரிசீலிக்கிறோமோ இந்த விஷயம் தமிழ்நாடு முழுமைக்கும் தொடருமானால் மாநில முழுமைக்கும் இருக்கக்கூடிய கொள்ளர் சமூகத்தை அழைத்து தமிழக தலைநகரமாம் சென்னை மாநகரத்திலே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி தமிழக டிஜிபிக்கு 100 அரிவாள்களும் தமிழக உள்துறை செயலாளர்களுக்கு அமேசானில் இருந்து பெறப்பட்ட வித் பில்லோட பெறப்பட்ட 100 அரிவாள்களையும் பசுமை பாரத மக்கள் கட்சி பரிசாக அளிக்கும். வாபஸ் வாங்க